நடக்கும். இந்த பாட்டை கேட்டு போய் எல்லாரும் என்ன பரிச்சை எழுத போறீங்களா? அது கிடையாது. அவ்வளோதான், கொடுத்து வச்சது அவ்வளோதான். இடம் இல்லை. சரி சரி பப்புன்னு நான் உள்ளே போனவொடனே நீங்கள் ஊரை எந்திரிச்சு வெளியே போயிருங்க. அதுக்கப்புறம் டான்ஸ் வரும்போது நீங்கள் ஊரை உள்ளே வந்துடுங்க. வர வர பஞ்சு முள்ளு மாதிரி ஆகி போச்சு என் நாடக உலகம். உண்மையிலேயே இந்த பகுதியில் நாடகத்தை வாழ வைக்கக்கூடிய என் தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் பாதம் தொட்டு நன்றி. கைதட்டின ஆளுங்க மட்டும்தான் தமிழ்நாடு. அங்கிட்டு இருக்க ஆளுலாம் கேரளாவில் வந்து தேங்காய் ரக்கம் வந்தீங்களா? கைதட்டலாம். தமிழனுக்கு தமிழன் தான் வாழ வச்சு பழகணும். இன்றைக்கி அதிகமாக வந்து ஜவராஜ்டா ஆந்திராவிலேருந்து இங்கே வந்து ஹோட்டல் முதற்கொண்டு புரட்டா அவன் தான் போடுறேன். ஆனால் ஒரு மஜிரு நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேன். புரட்டான்டா லத்தினிக்கு தேவை உக்குள்ளேயே சொல்ல போய் வேண்டுறேன். ஒரு மஜிரு தெரில ஆப்பாயிலுக்கு அடித்து காமிக்கணும். பாசத்துக்குரிய மல்லலை செல்வம் எங்களது அன்பு செல்வம் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய எம் ஸ்ரீராம் குழந்தைக்கு அத்தனை தமிழ் உறவு சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்வு. அவன் சின்ன பையன் நாளை தப்பிச்சுக்கிட்டேன். கேட்க வெட்டினா 4 பேரை ஊட்டிக்கிட்டு அப்படியே தூக்கிட்டு போயிட்டேன். இந்த இளவட்டம் பிறந்தநாள் கொண்டாடும் போது பார்த்தேன்னா பீரை உடச்சிக்கிட்டு ஊற்றுறேன். அது முறையாக ஒன்று இருக்குது. அது பேர் என்ன? பிறையை வாங்கி அடித்து அவனை அரைக்கில கேக் எடுத்து வாயில் திணிச்சு அவன் மூச்சு விட விடாமல் விழுங்க விடுங்க. கடைசியில் அவன் பிறந்த நாளால் கடைசி நாளாக வரைக்கும் ஆக்கிடலாங்க. ஏன் பிறந்த நாள் ஒரே ஒரு விஷயம், பிறந்த நாள் கொண்டாடலாம். நான் சொல்கிறத மட்டும் கடைபிடிங்க. அந்த பிறந்த நாள் கொண்டாடும் போது உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது கஷ்டப்படக்கூடிய குடும்பம் இருந்துச்சுன்னா அன்றைய தினத்தில் உதவி செய்யுங்க. அதுதான் பெரிய புண்ணியம். இந்த மணி அடிச்சிட்டாங்க, சோத்து பல்லு அடிச்சிட்டால. யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கின்ற என் அன்பு உறவுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் 2025 வேணாம்ன்றாங்க எந்த ஊர்லேயும். ஏன்னா யூடியூப் சேனல் நீங்களே மறைச்சிக்கிறீங்க, ஊருக்கார பார்க்க இடம் இருக்காது. ஆனால் இன்றைக்கி நாடகக்கலை இந்த அளவுக்கு வளர்ந்தது காரணமே யூடியூப் சேனல் தான். ஏற்றுவேன் இறக்குவேன், எவனை ரோஜப்பட்ட ஸ்டாண்டை போயிடும். எங்கடா முறியும் போய் படுத்துட்டானா? இன்றைக்கி தான் கருது வண்டி ஓட்டுறதுக்கு மாதிரி 6 பேர் இருக்கே. மை செட்டு உண்மையிலே சரி குமரன் ஆடியோ சொந்த செட்டு தானே, வாடகைக்கு ஜாமான் எடுக்கக்கூடாது. அவன் பாட்டுக்கு 2 மணிக்கு வந்து வாடகை கொடுன்னு அப்புறம் பாஞ்சிட்டு கிடக்குன்னு கேஜி காப்பி ஆகிப்போம். சொந்த ஜாமான் இருந்தால் போடு, இல்லை வீட்டில் போட்டு படு, அவ்வளோ 2 வார்த்தை. நன்றி. எக்கோ வச்சு ஏற்று சாமியை நிப்பாட்டி போட்டு அல்லோ அல்லோ அன்னை தந்தைதான் வணங்கி வெள்ளைய கோன்பட்டி அருமை நல்ல சபை வணங்கி வெள்ளைய கோன்பட்டி கிராமத்திலேயே கட்டண கட்டழகி நமக்கு ரணகாலியம்மன் குடியிருக்கா குங்கும பொட்டழகி நமக்கு. ஏய் கட்சி கார்த்தி ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கியா? பாட்டை கற்றுக்கிட்டானே மசில வரிச்சு போட்டு அன்னை தந்தை தான் வணங்கி
ஆறுமுகம் பிள்ளை 20 ரூபா 20 ரூபா பெடி ராஸ்கல். ஆமாம் 2001 ரூபா. ஆமாம் இதை வச்சு நான் அன்பாளையத்தில் உள்ள ஏலவாளையை காப்பாற்றுவேன். நன்றி நன்றி. போகும்போது கருப்பனுக்கு விபூதி வாங்கி ஊதுவத்தி வாங்கி ஏற்றிக்கிறோம். 1 ரூபாயிலேருந்தே 100 ரூபா வருது. ஆனால் அவராது 20 ரூபா கொடுத்தார். எல்லா ஜாமியும் பாடுறேன், பேசாமல் இருங்க. அவன் இடந்தேன் காணலை, நான் என்ன செய்வேன் ஒன்றும் புரியலை. பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான என் அன்பு உறவுகளே, இந்த நாடகத்தை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று வந்திருக்கின்ற என் இளைய சமுதாயங்களே, கொண்டா ஒவ்வொரு 100 ரூபாயை வாங்கிக்கலாம். நல்ல வேலை இருக்கேன். ராசியா 100 ரூபா வாங்கிட்டேன். ஸ்ரீ சாய் பில்டர்ஸ் மேக்குடி நாகமங்கலம் போஸ்ட் திருச்சி, உரிமையாளர் பிபி சண்முகம் மேக்குடி 100 ரூபா. பில்டர்ஸ் 100 ரூபா. மட்டபுத்திப்பட்டி பிபி கண்ணன் 100 தம்பி. இன்னும் 500 1000 இருந்தால் வாங்குறேன். ஏன்னா பெட்ரோல் விலை விடிஞ்சா 2 ரூபா 3 ரூபா கூடுது. என் டிரைவர் வேற ஏற்கனவே டிராக்டர் ஓட்டினவன். நல்ல பொட்டக்காடை பார்த்தா வண்டியை 2 ரவுண்டு அடிச்சு தான் ஏற்றுறேன் மேலே. அதுலேயும் மருதமணி ஒரு நாளைக்கு 5 உளுந்த வடை திங்கிறேன். அவனுக்கு அசிஸ்டண்ட் ஒரு ஆள் லேடிஸ், அடுத்த வருஷம் லேடிஸ் அசிஸ்டண்ட் இருந்தால் வருவோம்ன்றேன். உள்ளே போய் பாருந்தா ஒரே ஒரு விஷயம், என்னை பொறுத்தளவு எல்லா கலைஞனும் ஆளணும். கஷ்டப்படக்கூடிய கலைஞனை வளர்த்து விடுவேன். பெரியாள் யார்? யாரும் பெரியாள் இல்லையே. எம்கேஆர்லாம் பெரியாள், நான் பெரியாள்லாம் கிடையாது. உலகத்தில் அதிக சொந்தங்களை சம்பாரிச்சிருக்கேன். இது ஊரை என் சொந்தக்காரங்க, அதுதான் பெருசு. இந்த உலகத்தில் பெருசாக யாரை பார்க்கணும்னா பெத்த தாயை தான் பார்க்கணும். அதான் பெருசு. இந்த தாயை பார்த்துட்டு தான் வரேன் உள்ளேருந்து. பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்த நாடகத்தை பார்க்க லேசுன்னு நினைக்கிறீங்க எல்லாரும். நாடகம் பார்க்க வர்றாங்க, முட்டு கூட்டம் வருதுன்னு. ஒவ்வொரு நாள் துணைக்கு ஆளை பிடிச்சி வர்றது எவ்வளோ கஷ்டம். அது ஓசி வண்டியில் வரும்போது அவனுக்கு நீ சர்வண்டாக இருக்கணும். செய்தி வீடு 10 வைக்கும் போது இருமுனா கூட நீ தண்ணி மோந்து கொடுக்கணும். இடவெளில விட்டுட்டு போயிட்டானே நீ ஒத்தையில் போக முடியாது. அதே மாதிரி அவன் இடவெளில நிப்பாட்டிட்டு ஒன்றுக்கு இருந்தால் நீ சும்மானாச்சும் கையிலேயே தூக்கிட்டாது இருக்கணும். நீ கையிலேயே தூக்கலைன்னா உன்னை தூக்கி விட்டு போயிடுவேன். புரட்டா வாங்கி தரணும், சரக்கு வாங்கி தரணும், அவன் கோத்தாங்க மாட்டுவேன். அந்த பேச்செல்லாம் வாங்கிக்கிறணும். எது வரைக்கும்? நீ சொந்த வண்டி வாங்குற வரைக்கும். இந்த வாரம் இதில் 4 பேர் அனுபவப்பட்டு போகலை. அப்படி 2ஆம் நம்பர் ரூமுக்கு வா, உன் பஞ்சாயத்தை தீர்த்து வருவேன். பெண்கள், நீ உட்காந்துருக்கின்ற கலை சொந்தங்களே, என் மக உட்காந்துருக்க ஹரிதரணி, அங்கிட்டு சினேகாத்தா, சினேகா எங்கே நிறைய பேர் தெரியல. ஒரு கலை குடும்பத்துக்கு மத்தியில் ரொம்ப நாளாச்சு நான் நாடகம் ஆடி. உங்களை அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நானே கை தட்டிக்கிறேன், பருப்பு வேகலையா. இங்கே தம்பி 6 மணி எடுத்து கொண்டிருக்கின்ற எஸ் கலைமணி படித்த ஒரு வாத்தியார் பெருந்தகை. இதுதான் தகப்பன் உள்ள கலையில் உள்ள பற்றும் பாசமும் கலைமணி போன்ற கலைஞர்கள் தான். அவன் போய் வேலை பார்த்துருந்தா எத்தனையோ டீச்சர் பக்கத்தில் உரசிக்கிட்டே எழுதுறது. நிறைய பேர்த்த மண்டியோட சொல்லியிருப்பேன், வீட்டு பாடம் எழுதாட்டா. அந்த உத்தியை வேணா, தந்தை கட்டி காத்து கஷ்டப்படக்கூடிய நாடக கலைகளை நானும் பயணிக்கிறேன் என்று சொன்ன கலைமணி போன்று நாடக உலகத்தில் இருக்கக்கூடிய கலைஞனை எம்கேஆர் தலைவணங்குறேன். ஏன்னா கலைமணி உண்மையிலே எனக்கு பிடிச்ச ஒரு பெட்டிக்கார். எந்த கெட்ட வழக்கம் இல்லை. லேடிஸ் அதுவும் கிடையாது. மனைவியை தவிர மற்ற பொம்பளையை பார்த்தா எனக்கு மருதமணி மாதிரி தான் தெரியும். மருதமணி லேடிஸ் கட்ட போட்டால் அப்படி இருப்பேன். தம்பி உண்மையத்தையும் சொல்கிறேன். அன்னைக்கு ஒரு பெட்டிக்காரர் வந்தார். நான் சொன்னேன், நாடக உலகம் குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் ஓடும், நல்லா சேர்த்து வைன்னேன். இப்போ சேர்த்து வச்சுருக்கேன். கரூரில் ஒரு பொம்பளையை சேர்த்து வச்சுருக்கேன். நான் காசை சேர்த்து வைக்க சொன்னேன், அவன் ஏடிஎம் மிஷினையும் சேர்த்து வச்சுருக்கேன். எடுத்து கொடுக்க வேண்டியதேன். ஆனால் பெண்கள் இந்த நாடகத்தை எப்படி பார்க்க வர்றாங்கன்னா, அது ஒரு போர்வை, ஒரு தலாணி, ஒரு பாயுதேன். நீ சொந்தமாக விரிச்சிருப்ப, அதில் எல்லா பொம்பளையும் உட்காந்துருக்க. நீ அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்.
நாளை பொண்ணு உனக்கு தாளிக்க தக்காளி இல்லை கத்திரிக்காய் இல்லைன்னு ஓஜி வாங்க முடியாது. அந்த பேச்சு வரும் நாளைக்கு. அன்னைக்கு நீ தாண்டி சக்காலத்தி பாயில் உட்கார விடாம வஞ்சியடி இப்போ நக்கிறதுக்கு வந்து என்ன ஏற்கிறேன்னு. இது லேடிஸ் பந்தாது. அதே மாதிரி ஆண்கள், குடிக்காத ஆண்கள் இன்னைக்கு இல்லை. அண்ணே நீ கை தூக்காத அண்ணே, நீ குடிக்கணும்னு சொல்லி கை தூக்குறியா, குடிக்கணும்னு சொல்லி கை தூக்குறியா? ஏன்னா இந்த போதைக்கு இன்னைக்கு தமிழகம் அடியாயிருச்சு. பள்ளிக்கூடம் போகக்கூடிய 12ஆம் வகுப்பு மாணவர்கள் கூட தீய பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க. எல்லாமே ஆரம்பத்தில் பெத்ததாய பையன் கண்டித்து வளங்க. எப்படி கட்டிப்ப நீ தான் மயம் ஒரு கட்டிங்க அடித்தா நீ ஒரு கட்டிங்க ஓத சொல்லி அப்பயே உட்காந்துருக்க. அப்போ அந்த குடும்பம் புழு தான் இருக்கு. அதே மாதிரி பொம்பளையாளுக்கு சொல்கிறேன், புருஷன் டெய்லி தண்ணி அடிக்கிறாரே அப்படின்னு நீ தினமும் அழுது உன் கண்ணீரையும் உன் தெம்பையும் வீணடிக்காத. உன் புருஷன் கைகாட்டியில் போய் ஒயின் ஷாப்புக்கு ஒரு ஆப்பு சாப்பிட்டு வந்தால் நீ அதுக்கு முன்னாடியே ஒரு ஆப்பை சாப்பிட்டு நீ உட்காந்துரு. அவன் என்னடி கோத்தாண்ட நீ என்னடா கொம்பான்ட்டு பிள்ளைய வர எம்மா எம்மா எம்மான்னு கத்திட்டே கிடக்கு. இதுதான் இன்னைக்கு டைலாக். நான் எங்கேயோ கருத்து சொன்னேன், யார் கேட்டா? கருத்து சொல்ல கேட்கறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை. நான் அப்படித்தான் இளைஞர் மத்தியில் பேசினேன். யாரும் குடிக்காதையே குடல் வெந்து போக. இன்னைக்கு மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரி போன்ற பெரிய மருத்துவமனையிலலாம் அதிக நோயாளிகள் சேர்றாங்கன்னா எதுக்காக அப்படின்னா குடிச்சு குடல் வந்த நபர்கள் தான் அதிகம். மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரிக்கு எனக்கு ஒரு தொடர்பு உண்டு. என்னென்னா இங்கே புற்றுநோய் நிறையா புற்றுநோய் பேஷண்ட்டுக்கெல்லாம் நிறையா உணவு கொடுத்துருக்கேன் நான். இன்றைக்கி அந்த மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரி எத்தனை ஏழை வாழையில் காப்பாற்றி விட்டுருக்கேன். மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய ஜேபி இயக்குனர் அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதை வழியாக தெளிக்கிறேன். உயிரை காப்பாற்றும் போது உதவி செய்யக்கூடிய அத்தனை பேருமே எனக்கு 18ஆம் படி கருப்பை மாதிரி தான். இப்போ உங்களுக்கு தெரியாது. இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு காலத்தில் பெரிய குடியாக இருந்தேன். ஆமாம், 5 வருஷத்துக்கு முன்னாடி கட்டிங் இல்லாமல் மேடைக்கு வரமாட்டேன். ஊருக்கார கொஞ்சம் லேட் பண்ணாங்கன்னா சரக்கு ஊற்ற நாடகத்தை கடுத்தே வரும். ஆனால் அதெல்லாம் விட்டேன். இன்றைக்கி ஒரு ஆதரவற்ற இல்லமும் இல்லாதவர்களுக்கு ஒரு 4 வீடு என் சொந்த இடத்துல கட்டிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் இளைஞர்கள்லாம் வந்து சிந்திக்கணும். விழிப்புணர்வு தான். இப்படி ஒரு நாடக பப்புன்னு செய்கிறாப்புலையே நம்ம செய்யணுமே அப்படின்னு முன்னுதாரணமாக வரணும். ஆனால் இளைஞர் பூரா என்ன செய்கிற, சோறு இருக்கோ கஞ்சி இருக்கோ பேண்ட்டு குண்டியில் நிற்குதோ தெரியல, பூரா லேடிஸ் தான். ஒன்லி லேடிஸ் அண்ட் டொங்காஸ். பூரா பேருமே வீடியோ காலில் சித்திரவதைப்படுத்துகிறேன். பைக்கில் போய் மணப்பாறை போக வேண்டியவன் சொல்கிறான்னு திருச்சிக்கு போயிடுறேன். அங்கே ஒரு ஆள் ரூட்டு சொல்கிற மாதிரி இருக்கு, அங்கே ஓட முண்டை அப்படின்னு. ஆனால் பெத்ததாய் தகப்ப இருக்க வரைக்கும் தாய் தகப்பனுடைய அருமை உண்மையான பாசம் பிள்ளைகளுக்கு தெரிவதில்லை. இன்றைய ஆதரவற்ற இல்லத்துங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வயதான தம்பதிகள்லாம் வந்து சேர்றாங்க. காரணம், எல்லா பிள்ளைகளும் பெத்ததாய்க்கு கஞ்சி ஊற்றுவதில்லை. ஒரு குறிப்பிட்ட வயசான உடனே ஆடு மாடு ஒதுக்குவது போல் பெத்ததாய் தகப்பனை ஒதுக்குறீங்க. ஒதுக்காதீங்க. இன்னைக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா இதை பார்த்துக்கிட்டு வளரக்கூடிய உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கே செய்யும். இதை மேடையில் வன்மையாக சொல்கிறேன். எம்கேஆர் அப்படி உங்கள் பகுதியில் என் பெத்த உள்ள ஒரு வேளை கஞ்சிக்கு வந்து என்னைய கேட்காத கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொன்னால், பிள்ளைக்கு பிள்ளையாக எம்கேஆர் இருக்கேன். என்னுடைய அன்பாலயம் இருக்குது. நான் ஆயுள் உள்ள வர என்னால் காப்பாற்ற முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அசைக்க முடியாத அழியா நாடக கலை இருப்பதனால் சொல்கிறேன். ஏன் வெளிச்சம் தெரியலையா? மைஜெட்டு போகிற ஆளுகள் வந்து முதல்லாம் மைஜெட்டு போகிற ஆளுகளுக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. பொண்ணு கொடுக்க மாட்டாங்கப்பா. மாப்பிள்ளை என்ன வேலை ஆக்குறாரு, மைஜெட்டு வேலை ஆக்குறாரு. பொண்ணு கொடுக்க முடியாதா? ஏன்? இதுவே இந்த திருகிறானே, நம்ம பிள்ளைய கொடுத்தா எப்படி பஸ் நைட்டில் தொடப்புன்னு வர வச்சுருவேன்ட்டு பயந்துக்கிட்டு தான் கொடுக்குறது கிடையாது. அதனால் நீங்கள் எல்லாருமே காதல் பண்ணுங்க. நான் வேணான்னு சொல்லலை. காதலித்த மட்டும் போதாது, பெத்ததாய் தகப்பன் சமூகத்தோடு திருமணம் செய்து அன்போடு வாழ. அந்த வார்த்தையை அங்கே ஆத்தாலாம் கைதட்டுது. அப்படி கைதட்டணும். கைதட்டி என்ன அப்பு அப்படித்தான் இருந்தாரா? லவ் பண்ணி தான் உன்னை கல்யாணம் பண்ணாரா? காதல் பண்ணுங்க. ஒரு சாங் பாடிக்கிறோமா? ஹலோ எக்கோ வை. என்னடா இது? ஏற்கனவே மருதமணி இப்படி பார்ப்பேன். இது எதில் போய் முடிய போதும்? ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 500 செம்பரி ஆடு வச்சிருந்தேன்,
அதை மேய்க்க 3 பேரை வேலைக்கு வச்சிருந்தேன். கைகாட்டி பைப்பாசில நல்ல இடம் ரேட்டுக்கு போகுதுன்னு 20 ஏக்கர் இடம் வாங்கி போட்டு வச்சிருந்தேன். ஒருவேளை இடம் கை கொடுக்காட்டா நகை கை கொடுக்கும்னு 150 ரூபாவை சேர்த்து வச்சிருந்தேன். என்ஃபீல்டு பைக்கு 1 வச்சிருந்தேன். ஃபார்ச்சுனர் கார் 2 வச்சிருந்தேன். பணத்தை பூரா பாதுகாக்கணும்னு தினமும் 10 பேரை தண்ணி வாங்கி கொடுத்த அடியாளா சேர்த்து வச்சிருந்தேன். சாயந்தரம் ஆனால் ஒரே போர் அடிக்குதுன்னு சொல்லி பக்கத்தில் ஒரு சைடு பிக்கப் ஒன்று சேர்த்து வச்சிருந்தேன். அதான்டா அங்கே போய் ஊருகா போடுவேன். ஆடா அத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேஸ் வண்டி வச்சிருந்தேன். 4 மரஜ நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். ஆடா அத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு. ஆடா அத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு. வேணாமப்பா, குடும்பம் கட்டும் போகுமப்பா. குடிதா வேணாமப்பா, குடும்பம் கட்டும் போகுமப்பா. அப்பவே சொன்னாங்க, அதை யாரும் கேட்கல. பிடிச்சா பொழுதடைச்சா டாஸ்மார்க் கடைய தேடி நடையா நடந்து அதை எண்ணி பார்க்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன். கொண்டாட்டி கொலுச வித்து விருதான அடிச்சு புட்டேன். எல்லாமே முடிஞ்ச வெண்ணே உடலந்தாண்டா வெந்தது. எல்லாமே முடிஞ்ச வெண்ணே கண்ட பாலாதி சரக்கடிச்சு காலையில 5 மணிக்கெல்லாம் குடிச்சு உடலந்தாண்டா வெந்தது. 20 வருஷமா தொடர்ந்து பெத்த தாயுத பொண்டாட்டி பிள்ளைய தங்கச்சி அண்ணன் தம்பி இதெல்லாம் தேவையில்லை. விடிஞ்சா சரக்கு கப்பு சைடிச்சு மட்டும் இருந்தா உலகம் 20 வருஷமா வாழ்ந்த நபருக்கு பார்வையும் போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேஸ் வண்டி வச்சிருந்தேன். 4 மரஜ நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். ஆடா அத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கையில மேல பறந்தா இருக்கிற விஷமிதடா இருக்க கொள்ளுதடா. அப்பவே சொன்னாங்க, அதை யாரும் கேட்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அழகு வச்சு குடிச்சு புட்டேன். கொண்டாட்டி கொழுஜ வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சு புட்டேன். எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலந்தாண்டா வெந்தது. எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலந்தாண்டா வெந்தது. அந்த நிக்கிற ஆளுக கொஞ்சம் உட்காந்தீங்கன்னா பின்னாடி இருக்க ஆளுக்கு நல்லா தெரியும். தயவு செய்து எல்லாருமே அன்போடு உட்காருங்க. அப்படி இடம் இல்லாத ஆளுக உள்ள வாங்க. டான்ஸுக்கார பிள்ளைய பார்த்துக்கிட்டே ஏதாவது செய்யலாம். ஃபோனில் மெசேஜ் அனுப்பலாம்னு சொல்லுவேன். நீ என்னடா அந்த ஆங்கிலே
வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை கல்லிஜரி எம்கேஆர் மதிக்கிறேன். குடிச்சது போது முன்னே நீங்கள் எல்லாம் 100 வருஷம் நோய் நொடி இல்லாம நீண்ட ஆயுளோட வாழணும்னே. பிறவி என்பது 7 முறைன்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்த ஆள் இருந்தா கொஞ்சம் உள்ளவா கேசரி கட்டி வச்சிருக்கேன். பிறவி என்பது ஒரு தடவை, இனிமேல் நம்மள எல்லாம் பிறக்க போறது கிடையாது. அதனால நீங்க நல்லா இருக்கணும்னு மேடைக்கு இந்த பாட்டை பாடிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரஜ நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குணம் 10 பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் எந்த நிலையாச்சு, அட அத்தனையும் போச்சு குடியால் எந்த நிலையா. இந்த கைதட்ட ஆளுக கூட எப்படியாவது 4 பேர் திருந்துட்டுப்பா எம்கேஆர் பாடுறாப்புலன்னு கைதட்டுற. தண்ணி அடிச்சுட்டு வந்தாலே என்னை மனசுக்குள்ளே வைவேன், இந்த பாட்டை என்ன மயத்துக்குவேன் பாடினான்னு. ஆனால் எதுவுமே சாப்பிட்டு பார்த்தாதான் சுவை தெரியும். அதனால குடியை நிப்பாட்டுறதுக்கு நீ அக்னி சட்டி எடுத்தாலும் குடியை நிப்பாட்ட முடியாது. 500 தடவை மந்திரிச்சு தாயத்தை கட்டினாலும் குடியை நிப்பாட்ட முடியாது. பொண்டாட்டியை போட்டு தாண்டினாலும் நிப்பாட்ட முடியாது. மனக்கட்டுப்பாடு ஒன்றுக்கே இந்த மதுவை நிப்பாட்ட முடியும். அரசாங்கம் வைக்கத்தான் செய்யும். உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தானே வாழ்றீங்க எல்லாருமே. உண்மை தானே? எல்லாருமே நவாப் அரிசி சாப்பிட்ற ஆள் இருக்கீங்களா? கிடையாது. ரேஷரிசி சாப்பிட்ற எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கு. அதே மாதிரி தான் மது வேணாம்னு ஒதுங்கிக்கங்க. பட்டதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்கிறேன் அண்ணே, நீ எவ்வளோ வீரனாக இருந்தாலும் சரி, ஊருக்குள்ளே நீ நல்லவனாக இருந்தாலும் சரி, நீ சத்தோடு அப்படி வீரமாக ஓடிக்கிட்டு இருக்க வரைக்கும் தான் அந்த கிராமத்தில் உள்ள ஆளுகள்லாம் எல்லாருமே உன்னை மதிப்பாங்க. நீ ஒரு 2 நாள் நீ படுத்துட்டேன்னா ஊர் தூத்திடுவாங்கண்ணே. உன் பொண்டாட்டி வெளியிலே உன்னை பார்க்காது. இது நான் கண்ட உண்மை. அதனால் நீங்கள் அந்த குடியை விட்டுவிட்டு நீங்கள் எல்லா சொந்தக்காரர்களும் உங்கள் வீட்டுக்கு தேவையே இல்லையா, இந்த கோமாளி எம்கேஆருக்கு தேவை. நீங்கள் எல்லாருமே நன்றி நன்றி நன்றி. பெத்ததாயி மயனை சொல்லும், கையாட்டி போறியடா, ஒரு 4 புரோட்டா வாங்கிட்டு வாடா. எதுக்கு நேர்ந்துக்கிட்டு மொட்டை ஓட்ட என்ன, ஒரு 4 புரோட்டா வாங்கிட்டு வான்னு சொல்லணும். மயன் சொல்லுவேன், ஏம்மாய் இருக்கிற சாப்பிட்டு படு, என்ன புரோட்டா. அதே தாய் செத்ததுக்கப்புறம் மயன் நிறைய போதையில் 250 புரோட்டாவை பிச்சு போட்டு மூக்கை வடிச்சுக்கிட்டு சட்டியும் போட்டிருக்க மாட்டேன். போட்டாவுக்கு முன்னாடி உட்காந்துட்டு அழுவேன் பாரு, ஏய் புரோட்டா கேட்ட இந்த பாவி மயம் வாங்கிட்டு வரல, புரோட்டாவை போட்டு வச்சிருக்கேன் வாமா. நோத்தா என்ன போட்டாவை 4 உடச்சிட்டு வந்து தின்ட்டா போய் படுக்க. அதனால சொல்கிறேன், காவல்துறை அதிகாரியாக இருக்காங்க. இந்த கையாட்டி மட்டும் கிடையாது, வளநாடு கிடையாது, துவரங்குறிச்சி தமிழகத்தில் இன்னைக்கு கட்டி காக்கிற ஊரம் காவல்துறை தான். இந்த காவல்துறை அதிகாரியை என்ன சொல்கிறாங்க, தலைக்கவசம் உயிர் கவசம், ஹெல்மெட்டை போடணும். இந்த ஹெல்மெட்டை போடும்போது சில பேர் போடாமல் ஒயின் ஷாப்புக்கு போயிடுவேன். போயிட்டு தண்ணி அடித்தவனே வீரம் வந்துடும். கூட ஒரு ஆள் அவன் 3 வருஷம் குறைச்சி சாப்பிட்ருப்பேன். போலீஸ் நிற்கும்டா, இந்த அதிக போதையில் உள்ளவே ராங்காக பேசுவேன். என்ன போலீஸு, எங்கள் சித்தப்பா இன்ஸ்பெக்டராக இருக்காருப்பா, எந்த போலீஸ் பிடிச்சாலும் பார்ப்பான். காக்கி சட்டையை பார்த்தவனே அவனுக்குத்தான் நீர் கசிவு ஏற்படும். இந்த சொன்னேன் பாரு, கையிலே கலட்டி விட்டுட்டு இப்படி போய் நிற்பேன். ஐயா சொல்லுங்கய்யா, என்னடா ட்ரிபிள்ஸ் வந்து ட்ரிங்க் அண்ட் டிரைவிங்க? இல்லைங்கய்யா வந்தோம்ங்கய்யா, எங்கள் சித்தி மக சடங்குங்கய்யா, கூட வந்தேன் போட்டு விட்டுருவேன். ஐயா அவங்க சித்தப்பா இன்ஸ்பெக்டராக இருக்காரான். உங்கள் சித்தப்பா எந்த ஸ்டேஷனில் இருக்கார்? இருந்தாருங்கய்யா, இப்போ ஊரில் பால் பண்ண வச்சுருக்காருயா. ஏன் அப்படிலாம் சமாளிக்கணும்? வண்டிக்கான அத்தனை ஆதாரத்தையும் தலைக்கவசத்தை நீ அணிந்திருந்தால் என் தமிழை யார்கிட்டையுமே கை கட்டி பதில் சொல்ல தேவையில்லை. எதுக்கு பயப்படணும்? காவல்துறை அதிகாரியா அவங்களுடைய வேலையை பார்க்குறாங்க, அவங்கவுங்க தொழிலை அவங்கவுங்க பார்க்குறாங்க. அதே மாதிரி பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க. இன்னைக்கு படிப்பு அவசியம். அதே மாதிரி
நீங்கள் மாதம் 25,000 30,000 கட்டி பிரைவேட்டில் போய் படிக்க வைக்கிறீங்க. இன்றைக்கி அரசு பள்ளிக்கூடத்துலேயே அவ்வளோ செலவு பண்ணுறாங்க. அரசு பள்ளிக்கூடத்தில் படிச்சுதான் உலக நாட்டுக்கே பயங்காட்டினார் ஒரு தமிழன். ராமநாதபுரம் மாவட்டம் பேய்க்கரம்பில் பிறந்த டாக்டர் APJ அப்துல் கலாம். அவங்க அப்பா ஆத்தா என்ன மஞ்சள் கலரில் வேனில் ஏற்றி விட்டாங்க பள்ளிக்கூடத்துக்கு கிடையாது. அரசு பள்ளிக்கூடம் படிச்சுதான் ஜாதிச்சாரு. எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? பொம்பளையால் ஊரா காலையில் 8 மணிக்கெல்லாம் புருஷனங்கிட்டு விரட்டி விட்டு பிள்ளைக்கு 4 இட்லியை பிணைஞ்சு ஊட்டி விட்டு மஞ்சள் கலர் வண்டியில் ஏற்றி விட்டு அவன் அழுகிறேன். எவ்வளோ போவாட்டு போடா போடா உன் அப்பனை பிறந்து விடுவேன் அவன். ஏன் நம்மெல்லாம் தாயிட்ட போய் அன்றான்? எல்லா குழந்தைக்கும் தாயை பிடிக்கும். ஏன்னா தாய் தான் அரவணைப்பு. தாய் வந்தவொடனே அடே ஐயா சாப்பிட்டியா? எனக்கு வேணாமா. எப்பா என் செல்லம்ல அம்மா உன்னைய ராட்டினத்தை கூப்பிட்டு போகிறேன், இந்தாங்க 2 இட்லி சாப்பிடுங்க, சோத்தை சாப்பிடுங்க. பெத்த தாய் தான் ஊட்டி ஊட்டி வளர்க்கு. அப்பா அப்படி கிடையாது. வீட்டுக்குள்ளே வரும்போதே கணேஷ் கோயிலை பிடிக்க வந்த போலீஸ் மாதிரி தான். அங்கேருந்து வரும்போது எங்கே அவன் இளையவன் எங்கே? அம்மா கிரிக்கெட்டு விளையாட போயிருக்கேன். என்ன கிரிக்கெட்டு விளையாடுறேன்? நோத்தா விட்டு கிரிக்கெட்டு. அப்பா பார்த்தவனே நமக்கெல்லாம் நடுங்கும். ஐயா வந்துட்டானே இந்த வீட்டுக்கு பொழந்துருவேன்ட்டு. ஏன் இது எதுக்கு தகப்பேன் பயங்காட்டி வளர்க்குறாருன்னா, ஆரம்பத்துலேருந்தே நமக்கு அப்பன் வீரத்தை வளர்க்குறாரு. வீரந்தே அது. யாருக்கு நீ பயந்துராத, நியாயத்துக்கு மட்டும் கட்டுப்படுறா. இந்த அநியாயத்துக்கு உன்னை வந்து எவனும் தொடரும்போது வீரனா நில்றான்றதே அப்பா பயங்காட்டி வளர்க்குறார். அம்மா ஏன் பாசத்தை காட்டி வளர்க்குது? இந்த உலகத்தில் சாதி மதமெல்லாம் நமக்கு கிடையாதுப்பா. யார் வந்தாலும் நம்ம ஒரு தாய் பிள்ளை மாதிரி நீ பழகணும்டான் அம்மா பாசத்தை காட்டி வளர்க்குது. இதுதான் அந்த தமிழகம். சரிதானே பங்காளி? இன்னைக்கு மேடைக்கு வெளியே வந்து நான் பேசுகிறத பூரா ரசிக்கிறிய. மேடைக்குள்ளே நடிகம் படுற கஷ்டத்தை நீங்கள் பார்க்கலண்ணே. அவ்வளோ கஷ்டப்படுறேன். உள்ளே வந்து நிறைய போதையில் ஒரு ஆள் நின்றுக்கிட்டு என்னைய அண்ணே எம்கேஆர் தானே? ஆமாப்பா. நல்லா பார்த்து சொல்லு, என்னைய தெரியுதா? நான் ஒன்றே தெரியலையே. 2001 நினைக்கிறேன் உனக்கு நான் டீ வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டேன். சரி இன்னுமே நான் டைரியில் எழுதி வச்சுருக்கேன், இந்த வருஷம் ஏதாவது உளுந்த வடை வாங்கி கொடுறான்னு. எனக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டு இன்னைக்கு என்னுடைய ஃபோன் நம்பர் உலகத்தில் உள்ள தமிழனுக்கு பூரா தெரியும். எதுக்காக ஃபோன் நம்பர் அப்படின்னா, யார் உதவி கேட்டோ இல்லை நாடகம் பேச வருவாங்க. நான் அன்பாளையம் வச்சுருக்கோம். வயசான ஆளுங்க இங்கே இருக்காங்க, எம்கேஆர் சாப்பாட்டுக்கலைன்னு சொல்லுவாங்க, வந்து சேர்த்து விட்டு போக சொல்லுவேன். இதுக்காகத்தான் நம்பர் நம்ம கொடுத்தோம். ஆனால் சில பேர் இந்த ஒரு சின்ன பையன் ஃபோன் அடித்து நைட்டு 1 மணிக்கு ஆனால் எம்கேஆர் என்னை ஒரு சோக்கு சொல்லுனேன்றேன். நான் மதுரை முத்தா எனி டைமு ஸ்கிரிப்டில் வச்சு அப்படியே கம்புக்குட்டிலே தெரிய. நான் பேசுகிறதே கோத்தாமா பேசிட்டேன். இன்னும் நான் பேசுகிறது எங்கள் அப்பாவுக்கும் புரியலை, என் பொண்டாட்டிக்கும் புரியலை. இங்கே வந்திருக்க ஆளுக்கு பூரா நான் பேசுகிறது எதுவுமே புரியாது. வண்டியில் போகும்போது சொரிஞ்சுக்கிட்டே போனேன். என்னமோ சொன்னேன், லாங்கு ஓசுன்ட்டேன், கப்ளிங்கிட்டேன். அங்கிட்டு ஒரு சூத்து ஊற்றி பையன் மருதமணி தவுனேன். என்னமோ பண்ணுறாங்க, நம்மளை கிறுக்கு பிடிக்க வைக்கிறாங்களா? அதே புரிஞ்சுட்டா இவ்வளோ கூட்டம் வந்திருக்காரு. என்னத்தை புரிய போகுது? இன்னைக்கு கவலை இல்லாத மனுஷன் யாராவது இருக்கீங்களா? நான் கவலையே இல்லைப்பா அப்படின்னு கை தூக்குங்க. கிடையாது. பிறந்த குழந்தைய தவிர இங்கே இருக்கிற அத்தனை உறவுகளுக்கு மனசில் கவலை இருக்குது. அந்த கவலையெல்லாம் போக்குறதுக்கு தான் இந்த மாதிரி கலை நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்குறீங்க. 2024 நாடக உலகத்துக்கு இவ்வளோ கூட்டம் வந்திருக்குன்னா காரணம் யூடியூப் சேனல். வாழ்த்துக்கள். அதே மாதிரி அந்த பிள்ளைகளை கட்டி பிடிக்கும் போதெல்லாம் எடுக்காதேடா. என் மாமியா ஏற்கனவே என்னை 3 தடவை அட்டன் பண்ண வந்தா மாடல். அன்னைக்கெல்லாம் வீடியோ பார்த்துக்கிட்டு என் பொண்டாட்டிய சேலைய அழுத்தா நம்ம ஊருக்கு போவேன், இவன் என்ன இப்படி கட்டியாது, இது தொழில். அதில் சில இளவட்ட பையன் வந்து அதை கேட்குறேன், என்ன டான்ஸை கட்டி பிடிக்கிறீங்களா, அந்த நேரம் உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. நான் சொன்னேன், நான் வெல்டிங் வச்சுட்டு வந்துடுவேன், அப்புறம் போய் டாக்கை உடச்சிக்கிடுவேன், நான் என்னடா செய்வேன். அதில் வயசானவளை கேட்டார், ராதா அந்த பிள்ளையில வந்து நெருங்குதுங்களே அப்போ முணுமுணுன்ட்டு. நான் என்ன நீக்குறக்காரனா, எனி டைம் மூங்கிக்க மொத்தம். நன்றி நன்றி பங்காளி. என்ன கரத்திலும் பொன்னலாம் கூடிய மதிப்பு மரியாதை கூடிய
திருச்சி மாவட்டம் அருங்காவரி வட்டம் கைகாட்டி மேற்கு வெள்ளையக்கோன்பட்டியில் தென்கரையில் அமைந்திருக்கும் ஸ்ரீ ரணகாளியம்மன் கோவிலில் வெள்ளையக்கோன்பட்டி ஊர் பொதுமக்கள் தலைமையிலும் எங்கள் வேடுவர்கள் குல 3 கரை பங்காளிகள் மற்றும் மாமன் மைத்துனர்கள் முன்னிலையிலும் எஸ்.எஸ். சங்கர், எஸ்.எஸ். பழனியம்மாள் இவர்களின் பேரன் எம். ஸ்ரீராம் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த அற்புதமான மேடையை அலங்கரிக்கும் நிகழ்வாம் ஸ்ரீ வள்ளிதிரும நாடகம் உங்கள் மத்தியில் அதை விமர்சையாக நடைபெறும். அரங்கேற்ற நாயகன் மிருதங்க சக்கரவர்த்தி, பெட்டி வாசிப்பேன், ஆல்ரவுண்டு வாசிப்பேன் என் தம்பி கண்ணே. கண்ணனுடைய மகன்தான் ஸ்ரீராம். ஸ்ரீராம் வாழ்த்துக்கள் ஸ்ரீராம். இன்னைக்கு கண்ணே வந்து தமிழ் கடவுள் முருகனாக காட்சியளிக்க காத்து கொண்டிருக்கிறார் என் அன்பு தம்பி எஸ்.எஸ். கண்ணன் அவர்கள் அரங்கேற்ற நாயகனாக. பாட்டு இன்னைக்கு வந்திருக்க இந்த வேடன் விருத்தன் யாருன்னா மன்னார்குடி சத்தியமூர்த்தி அர்ச்சந்த நாடகத்தில் கொடிகட்டி பிறந்தவர். அவருடைய மகன்தான் என் அன்பு தம்பி மன்னார்குடி விவேக் அவர்கள் வேடன் மற்றும் விருத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலினி இனிமையான கோயிலவாணி, பிஇ படித்த ஒரு பட்டதாரி, ஒரு வீர தமிழச்சி, திரைப்பட புகழ், கொம்பு வச்ச சிங்கமடா, அஞ்சாமை திரைப்பட புகழ், பட்டிமன்ற லியோனி ஐயாவுடைய பட்டிமன்ற பேச்சாளர் என் அன்பு சகோதரி எஸ்.எஸ். சங்கர் மருமகள் கே. காயத்ரி பிஇ அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். நாதகான பேரரசு எங்கள் அண்ணே கோதமங்கலம் முத்துச்சிருப்பி அண்ணே. அன்றைய காலத்தில் சொன்னேன் நீ சூப்பர் சிங்கருக்கு போவேன்னு சொன்னேன். எங்கள் அண்ணன் இன்னைக்கு சூப்பர் சிங்கருக்கு போய் முத்துச்சிருப்பி அண்ணே இன்னைக்கு போகாத வெளிநாடே இல்லை. எங்கள் அண்ணன் என்னைக்காவது ஒரு நாள் இந்த விமானத்தில் போவனாடான்னு கேட்டார் எங்கள் அண்ணன் முத்துச்சிருப்பி. நான் சொன்னேன் இந்த விமானத்தில் தான் உன் பயணமே இருக்குன்னு சொன்னேன். இன்றைக்கி உலக நாடுகளை பூரா போயிட்டு வரக்கூடிய முத்துச்சிருப்பி அன்னை மாதிரி என் அன்பு தம்பி இன்னைக்கு உங்கள் அன்பை பெற வந்திருக்கிறார். என் அன்பு தம்பி சிறு வயதிலிருந்தே நான் பார்த்து வளர்ந்த கலைஞன், அறந்தாங்கி அருகாமல் உள்ள இரட்டையாள மண்ணின் மைந்தன் எம் வெங்கடேஸ்வரன் அவர்கள் நாரதராக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு, பின்பாட்டு இசை அமுது படித்த ஒரு வாத்தியார் பெருந்தகை என் அன்பு தம்பி எஸ்.எஸ். கலைமணி எம்.காம் அவர்கள் ஆறுமுனியம் பின்பாடல். விளையாடுறாப்புலே 2020 விளையாண்டது மாதிரி வாழ்த்துக்கள். நிறைய மாணவர்களை உருவாக்குங்க. அந்தோனி அவர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க, பலத்த கை. ஏன்னா கற்ற கலையே நம்மளோட போகணும்னு நினைக்கிறவன் ஆணவக்காரன். ஆனால் கற்ற கலையை அத்தனை பேர் குடும்பம் நல்லா இருக்கும்னு கலைஞனை உருவாக்குறேன் பாரு. இதாயா கேப்டன் விஜயகாந்த். பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி என்னுடைய மக வீட்டுக்காரர், என் மருமையே. இவரை சொல்ல தேவையில்லை. இவர் அடித்தாருன்னா எப்படியும் தீபாவளி வந்துடும், அடி பிரித்து எடுத்துருவார். ஏன்னா யூடியூப்பில் எல்லாரும் பார்த்துருப்பிய. அப்படி ஒரு திறமையான என் அன்பு மருமகன் எங்களது ரூபன் அவர்கள் ஆல்ரவுண்டை ஜெயிப்பார்கள்.
அருமையான திறமையான அடி. உண்மையிலே நம்ம தமிழ்நாட்டில் உள்ள கலைகளை பூரா தமிழனை தவிர வேறு யார் காப்பாற்ற போகிறா? எல்லாரும் போய் கேரளாவில் வந்து கூட்டு வர்றீங்க வெள்ளச்சோலையோடு வர்றது பொம்பளையே. அதில் வர்ற ஆம்பளை பூரா ஒரு பக்கம் சிறைச்சிருக்கேன், ஒரு பக்கம் மஜூர் இருக்குது, பின்னாடி பார்த்தா சிகப்படிச்சிருக்கேன். அந்த மேளத்துக்கு பேர் சண்டை மேளமா. ஏன் சண்டை மேளம்? நம்ம ஊருக்குள்ளே வந்து நமக்குள்ளேயே சண்டை எழுத்துட்டு போயிடுவேன். முலாத்தூளை கூட்டிகிட்டு அடிக்கிறானப்பா. அன்றைக்கெல்லாம் பவுடரை போட்டு டப்பு டப்புன்னு அடிச்சுக்கிட்டேன். ஒரு பிள்ளை மூஞ்சி மறைச்சிச்சு ஒருத்தன் கூட்டிகிட்டு போயிட்டேன். எங்கே கூப்பிட்டு போவேன்? பெரிய ஆஸ்பத்திரி குளுக்கோஸ் சேர்த்தவா. அருமையான வாசிப்பு. நீங்கள் கோயில் திருவிழா முளைப்பாரிக்கலாம் ஒரு 3000 கொடுத்தா நீங்களே கரைச்சிட்டு வந்துடுவீங்களே. அருமையான வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இங்கே தாளத்தை இசைக்கக்கூடிய தாள கலைஞர் மோகன் அவர்கள் தாளத்தை இசைப்பார்கள். உண்மையிலே தம்பி அவ்வளோதான், 2 குத்து தான் போடணும். ஏன்னா மற்ற ஜாமே நாங்கள் 1000 2000 வாங்கிடலாம். அவன் வச்சிருக்க ஜாமே 2 கோடி ரூபா. ஆமாம், ஒரே இரும்பு தான். சப்பு சப்புன்னு தாட்டிட்டு டெய்லி தரையில் ஓட்டு 2 தேதி தேய்ச்சி விட்டு சண்டை வந்துச்சுன்னா நாங்கள்லாம் ஜாமானை தூக்கிட்டு ஊர்களில் ஓட முடியாது. என்னையெல்லாம் பார்த்தா ஒவ்வொரு நேரம் என்னையெல்லாம் பார்த்தோம்னா ஜவராஜக்காரன் பாணி பூரி வைக்கிறான்னு விட்டுருவாங்க. மருதமணி அன்றைக்கெல்லாம் மரத்தோட மரமாக நட்டுக்கிட்டேன் சண்டையில். அது ஒரு ஆள் மரம்னு நினச்சி அவனுக்கே ஒன்று கடிச்சிக்கிட்டு இருக்கேன். இவன் அசைஞ்சாத்தே வெட்டி போடுவான்ல. ஆனால் தாளம் என்பது பெரிய ஒரு கலை. நம்ம சொல்கிற நகைச்சுவைக்காக எல்லாருமே கையை ஒரு அரை மணி நேரம் இப்படி செய்யுங்களேன், இப்படி செய்யுங்க, கலை வெட்டிடும் வடக்கு வடக்குண்டு. தம்பி சரி, அந்த ஜவப்பு சட்டை போட்டிருக்கால தம்பி, அவர் அடித்த சரக்கு என்ன பிராண்டுன்னு ஒரு சீரட்டட்டில் எழுதிட்டு வாவேன். எழுதிட்டு வாடா, நாளை பண்ண நம்ம விசேஷம் வச்சா அந்த மாதிரி பிராண்டை வாங்கி கொடுப்போம் எல்லாத்துக்கும். என்னடா 9 மணிலேருந்து இத்தனை கூட இறங்காத சரக்கு, என்ன சரக்குடா? சா அப்போ வருவேனே, இப்படி பார்க்குற ஆளுக்கு என்னை அடையாளம் தெரியாது. நான் காருக்கு முன்னாடி பெரும்பாலும் வாக்கி நடப்பேன். இப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது சீமக்கரில் வெளியே இருந்தவன் காலுகளாகவும் ஓடியாந்து அண்ணே சூப்பர்ண்ணே, என் பொண்டாட்டி சமைக்கும் போதெல்லாம் உன் வீடியோ தான், என் பிள்ளை டியூஷன் போயிட்டு வந்தவொடனே உன் வீடியோ தான், என் குடும்பமே உன் ரசிகர் தான், சூப்பர்னே சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொன்னேன் பாரு, உன்னைய மாதிரி அவனை பெட்டி வாசிக்க முடியாதுன்னு. அப்போ நாடகத்துக்கு வரும்போதெல்லாம் நிற போதிலே வந்திருக்கேன். அதனால உன்னைய சொல்கிறேன், நீ எதுவும் பேசாத. உள்ள வரையா கப்ளிங் வாங்கி தரேன், வாரியா ஒரு ஜவரொட்டி வாங்கி தரேன். இதில் எச்சி புத்தியாக தாண்டா இருப்பேன் அவன். அந்த சிரிக்கிறேன் ஒரு பொம்பளை சொன்னோடனே தானே எதில் விட்டு நன்றி நன்றி. பரவாயில்லையே, அங்கிருந்து கூறியர் அனுப்புறீங்களே. இங்கே சீன் அமைப்பு SS சங்கர் சீன் கம்பெனி, அன்பு உள்ளத்திற்கு நன்றி வாழ்த்துக்கள். ஆடல் அரசி அபிநய சுந்தரி, நல்ல பொம்பளை பிள்ளைதான். நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது ஆள் இப்படி இருந்தா நல்லா தடவுறதுக்கு நல்லா இருந்துச்சு. இப்போ தடவுறே என்னமோ ராமுக்கு சிமுண்டு மூடை ஏற்றுன மாதிரி இருக்கா. முன்னாடி இந்த தண்டி வந்துருச்சு, முன்னாடி வந்துருச்சு. நமக்கு என்ன, நம்ம வந்து 1 மணி நேரம் டூட்டி, வருஷம் ஃபுல்லாக அட்டை வதஞ்சு 100 நாள் வேலை நடத்துகிறேன் பாரு புருஷன், அவன் தான் சிரமப்படணும். அன்னைக்கெல்லாம் எங்களுக்கு பக்கத்தில் வந்து மங்குன்னு முட்டுறாளப்பா, மாடு முட்டினாப்புல. என் அருமைய சகோதரி, ஒரு வஞ்சகம் இல்லாத ஒரு நாட்டிய தாரகை. நாடக உலகத்தில் ஆம்பளையோட நான் பெண்களுக்கு மதிப்பு கொடுப்பேன், பெண்களை உயர்வாக தான் பேசுவேன். இப்போ நாங்கள்லாம் இருக்கோம், எந்த ஊருக்கு நாடகம் கூப்பிட்டாலும் நாங்கள் வாட்டுக்க அப்படியே பிளாக்கில் கணேசி போயில வைக்கிறேன் மாதிரி அப்படி இப்படி தெரிஞ்சு நாடகம் ஆடிட்டு வந்துடுவோம். ஆனால் பெண்கள் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக நாடக கலைகளை உழைத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தமிழச்சியும் MKR தலை வணங்குறேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பாசத்துக்குரிய அன்பு சகோதரி எங்களது சிவகாமி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிங்.
நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி, 13 கிலோ எலும்பும் 4.5 கிலோ சதையும் 2 கிட்னியும் 1 ஓஸ் சுருங்கி போன லிவர், அதை சுமந்து கொண்டு வந்திருக்கிறான். உள்ளே செங்கக்கல்லை 7ஆக உடைச்சு அதில் ஒரு பீஸ் எடுத்து உங்களுக்காக கடுமையாக வார்ம் செய்து கொண்டிருக்கிறான் எனது அன்பு அண்ணன். நாடகத்தில் பாடி லாங்குவேஜ் வாய்ஸை வச்சு சிரிக்க வைக்கிற ஒரு ரகம். எல்லா கலைஞரும் இங்கே இருக்காங்க. நகைச்சுவை நடிகர்லாம் என் தம்பி திருப்பதிலாம் வந்திருக்கேன், பாலமுறை இருக்கேன், என் மாணவன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை. ஆனால் முகத்தை காட்டினவனே பார்த்தீங்கன்னா பெருச்சாலிக்கு வெடி வச்சா அப்படி இருக்கான். முகத்தை பார்த்தவனையே சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு கலைஞன்னா எங்கள் அண்ணன் தான். உண்மையிலே மற்ற கலைஞனை பேர் வாங்க விட்டு அழகு பார்க்குறவன் தான் மனுஷன். உண்மைதானே? அதே பெரிய சந்தோஷம். ஒரு மாடு கண்டு வாங்குறான், அந்த கண்டை இன்னொரு ஆள்கிட்ட விற்கிறான். அந்த வளர்க்குறேன் பாரு, அந்த வளத்தை அவுத்து விடும் போது வாடியில் விளையாடுதுவார், அந்த வளர்த்தவனுக்கு தான் பேர். அதே மாதிரி நான் அவிழ்த்து விட்டேன் 2023 இந்த காளையை. இன்னைக்கு போகிற மேடையெல்லாம் மாடு சுத்து மாடாக விளையாடுது. எனது அன்பு அண்ணன் காரியாவட்டி அருகாமுள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக நாடகத்தை காண வருகவர்கன இருக்கரம் கூப்பி அழைத்திருக்கிறார்கள். கைகாட்டி மேற்கு வெள்ளையூர் கோன்பட்டி ஊர் பொதுமக்கள் மற்றும் SS சங்கர், SS பழனியம்மாள், SS கலைமணி, எம்காம், கே முருகவள்ளி, இவர்களின் மகன் கே சிவந்தமிழன், கே தாரணி, SS கண்ணன் என்கின்ற மகாதேவன், TME எம் காயத்ரி ராஜ நடிகை, BA இவர்களின் மகன் ஸ்ரீராம் குடும்பத்தார்கள் நடத்தும் பிரார்த்தனை நாடகம். நாடக அமைப்பு இந்த பகுதியிலே திறமையான நாடக அமைப்பாளர் SS சங்கர், கோயில்பட்டி நாடக நடிகர் சங்க செயலாளர். வா கைகாட்டி வாழ்த்துக்கள் இந்த குடும்பத்தார்களுக்கு. ஒளி அமைப்பு எங்களது ஸ்ரீ குமரன் சவுண்ட் சர்வீஸ், ஸ்ரீ குமரன் உரிமை உங்கள் வருகையால் ஒளிவொலி நிலையத்தாளர்களுக்கும் பூரா மைச்சட்டில் உள்ள ஆளுங்க தானே பூரா பார்க்க வந்தவங்களா? சரி, குமரன் ஒளிவொலி நிலையத்தாளர்களுக்கும் பணியிடக்கூடிய அத்தனை அன்பு உள்ளத்திற்கும் அவர் அலௌன்ஸ் பண்ணும்போது நாங்கள் ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். மைக்கில் அலௌன்ஸ் பண்ணும்போது அழகாக பண்ணுறார். கரண்ட் இல்லாவிட்டாலும் இருந்தாலும் ஜென்ரேட்டர் மூலம் அப்படித்தான் இருக்காங்க. மைசெட்டு வந்து நீங்கள் கட்டி எவ்வளோ நாள் ஆச்சு? 2 நாள் ஆச்சா? மைசெட்டுக்காரவங்களோ உங்கள் விசேஷத்துக்கு யார் ஓட்டுநராக வந்தாலும் அவங்கள மட்டும் நேரத்துக்கு சாப்பிட்டீங்களான்னு கேட்டுக்கங்க, சாப்பாடு கொடுங்க. உண்மைதானே பங்காளி? வாழ்த்து. நல்லா இருக்கு மைசெட்டு. உள்ளவா பொம்பளை பிள்ளை நம்பர் தான் இல்லை, இப்படி ஏந்தி பார்க்குறானடா. என்னடா பெரும்பாலும் மைசெட்டில் சில பேர் பேசுறது புரியாது. எங்கள் மச்சான் ஊரில் மைசெட்டு வச்சுருக்காரு பாவம். மொத்த ஜாமானே 13,000 தான் வாங்கியிருக்கேன். ஸ்பீக்கரில் அந்த இது முன்னாடி இருக்க துணி கிழிஞ்சு வச்சு அதுக்கு போய் 100 நான் வேலைக்கு கொடுத்த வேட்டியை கட்டி வச்சுருக்கேன். அந்த ஆள் அலோன்ஸ் பண்ணுறேன் அன்னதானத்தில். கிராம பொதுமக்கள் மீண்டும் தெரியப்படுத்துகிறா அன்னதானத்தில் ஒரு அம்பலார் வந்தார். டேய், நீ அன்னதானத்துக்கு வர சொல்றியா இல்லை படுக்க சொல்றியாடா? நீ செட்டை கலட்டுறா முத. ஏன்னா மைசெட்டு போடுறது அது ஒரு பெரிய கலை. ரசிச்சு போடணும். சில வயசான வருவா, ஏப்பாய் நம்ம தலைவர் எம்ஜிஆர் பாட்டை போடுப்பா அப்படின்னா அதுவும் போடணும். பையில இளவட்ட பையன் வருவாங்க, ஆளுமா டோலுமா. நம்ம எல்லா பாட்டையும் நம்ம கேட்டுடலாம். இப்போல்லாம் பாட்டு மெட்ராஸ் பாட்டை கேட்டிருக்கீங்களா? மெட்ராஸ் தமிழில் பாட்டு வந்துச்சுன்னா அவ்வளோ இனிமையாக இருக்கும். லவருக்கு பாடுறேன், சும்மா ஏன்டி கோச்சுக்குன்னு எங்கிட்ட போட அம்மா கிட்ட லவ் சொல்லி புட்டுக்குச்சுன்னா நைனா கடை தோசை நல்லா நாஸ்டா ஆக்குதோ. அதெல்லாம் கேட்டோம்னா தலை ப்ரெஷர் வந்தாலாம் விழுந்து
இப்போ ஒரு மைஜெட்டில் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கீங்களா? என்ன ஊப்பரா? ஊப்பர். கட்டில் பெரிய ஆள் படுத்துக்கிறக்காரு ஊப்பரில் வச்சிருக்கேன். வாய மூடலை பத்தியா, சொல்லி வாய மூடலை. உடனே ஜென்ரேட்டர் பத்தியா என்ன, ஜென்ரேட்டு கரண்ட் இருந்தாத்தான் சில பேர் ஜென்ரேட்டர் போய் தேடுவார். எனக்கெல்லாம் ஒரு மைஜெட்டுக்காரு கரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ஜென்ரேட்டர் ஓடி தேடுறாரு. 1 மணி நேரம் ஆச்சு, ஜென்ரேட்டருக்கான ஆலயம் காணா. பார்த்தா ஜென்ரேட்டர் வீட்லேயே நிப்பாட்டிட்டு வந்திருக்கேன். அது மாதிரி எது அப்படி இருந்தாலும் ஒளி நிலையத்தார்கள் அத்தனை பேருமே உழைப்புக்கு தகுந்த ஊதியமும் உயர்வும் கிடைக்க வேண்டுமென்றால் கோடிக்கணக்கில் மைசெட்டு வச்சிருக்க ஆட்கள் பெரிய ஆள் அல்ல. கோடிக்கணக்கில் மைசெட்டு வாங்கி வச்சிருந்தாலும் அதை ஆப்ரேட் பண்ணுற ஆளுங்க தான் திறமையாக வேணும். வாழ்த்துக்கள். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம். இங்கே இருக்க உறவுகள் பூரா நீங்கள் படிக்கிறீங்களோ என்ன வேலையில் இருக்கீங்களோ எனக்கு தெரியாது. நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை வேலையும் உலகத்தில் களை வாங்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. நீங்கள் பார்க்கக்கூடிய தொழிலும் வேலைகளும் புனிதமானவை. அதே மாதிரி இந்த வேலையும் இந்த தொழிலையும் நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த நபரை மட்டும் ஆயுள் உள்ளவரை மறந்துடாதீங்க. யாரால் நம்ம முன்னேறணுமோ மறந்துடாதீங்க. மணிவாத்தியார்னு ஒருத்தர் எனக்கு பாட இலை தரலைன்னா எம்கேஆர் என்ற ஒரு கோமாளி இந்த நாடக உலகத்தில் இருந்திருக்க மாட்டேன். எங்கள் வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணி ஐயாவுடைய மாணவனும். நான் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிச்சேரி கிராமத்திலே பிறந்தாலும் உலகத்தில் பெத்த தாய் தகப்பனுக்கு 4 பேர் வந்து சொல்லுவாங்க, உன் மையன் நல்ல வயப்பா, அன்றைக்கி பார்த்தேன் கைகாட்டில் டீ வாங்கி கொடுக்குறேன், நல்ல வயலாக இருக்கானே, அந்த பேர் வாங்க நாளாகும். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு பெருமை சேர்க்குறேன்னா இல்லையோ, இந்த வாழ்க்கையில் என்னை பெற்ற தாய்க்கு புண்ணியம் சேர்த்துட்டேன். எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு திரைப்பட நடிகர் நடிகர் MK ராதாகிருஷ்ணன். என் அன்பு உறவுகளே, பெரும்பாலும் உங்கள்கிட்ட ஒரு உதவியாக ஒன்று கேட்குறேன். வருகின்ற அக்டோபர் 23ஆம் தேதி ஐப்பசி மாதம் 6ஆம் தேதி ஒரு 4 குடும்பத்துக்காக என் அன்பாலயம் பக்கத்தில் உள்ள என் சொந்த இடத்துல கிட்டத்தட்ட அந்த வீடு மட்டும் 23 லட்சம் ஆயிடுச்சு. நாடகத்தில் ஆடி எப்படியாவது ஒரு 4 வீடு இல்லாதவங்களை கட்டி போடணும். பார்வையற்றவங்கள்லாம் அதில் ஒரு வீட்டில் இருக்காங்க, வரப்போகிறாங்க, குடி வரப்போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு உறவுகள் யாரும் இல்லை என்று சொல்லித்தான் அந்த வீட்டை நான் கட்டுறேன். ஆனால் இத்தனை உறவுகள் இருக்கு என்று அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி நீங்கள்லாம் வரணும். அந்த 4 வீடு திறக்கும் போது அந்த ஒரு உதவியாக கேட்குறேன். கண்டிப்பாக அவங்களுக்கு உறவுகள் நாங்கள் இருக்கோம் என்று காட்ட வேண்டும். என் அன்பு உறவுகளே, எல்லாரும் வாங்க. யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காடமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த தம்பி முருகன் அவர்களுக்கும் திருப்பதி மற்ற என் அன்பு உறவுகள் இங்கெல்லாம் மீடியாவாக இருக்காங்க. VSK இந்த தம்பி பேர் என்ன? ராஜா. வாழ்த்துக்கள். எல்லா பேர்த்துக்கும் வாழ்த்துக்கள். எல்லா பேரும் தெரியலை, அப்புறமேல ஒரு சிட்டையில் எழுதி கொடுங்க, நான் சொல்லிடுறேன். நீங்கள் அத்தனை பேருமே தமிழர்களுக்கு ஒரு உறவு தான். யூடியூப் சேனலுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. வாழ்த்துக்கள். ஹலோ எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. நல்லதை சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க. இந்த நாடு போற போக்குல அவங்க நடந்துக்கிட்டாங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. எழுதி வச்சாங்க.
பாட்டில் வரியை கவனிச்சீங்களா? அறுக்கிற தூக்கி போட்டு அறுக்கிற ஆளத்தையும் அந்த வளர்த்த ஆடு நம்பும். வளர்க்குறவனை ஒருபோதும் இந்த ஆடு நம்பாது. இந்த வளர்க்குற ஆள் சின்ன குட்டியிலேருந்து ஒரு கிடா குட்டி வளர்ப்பார். கவனமாக கேளுங்க. அந்த கிடா குட்டி அவர் வெளியே இருக்க போனால் கூட பின்னாடியே போகும். ஒன்றுக்கு இருக்க போகும்போது முன்னாடி நின்றுக்கிறோம். இவர் மூத்தத்தை அடிப்பார். அது 2 குலுக்கு குலுக்கிட்டு போயிடும். அகத்துக்குள்ள திங்கும், புண்ணாக்கு திங்கும், அவர் திங்கிற லட்டை திங்கும், சிக்கனை திங்கும், சாம்பாரை திங்கும், கஞ்சியை குடிக்கும், அம்புட்டும் செய்யும். ஆனால் அந்த வளர்க்குறால ஒருபோதும் அந்த ஆடு நம்பார். பெரியான உடனேயே அந்த வளர்க்குறால ஆட்டியாவரையை கூப்பிடுவார். கடா என்ன ரேட்டுக்கு போகுதுன்னு மதிங்க. ஆட்டியாவரி வந்தவனே ஜாம்புரியாணியை போட்டுக்கிட்டு சூடத்தை பற்ற வச்சு ஜாமியாக கும்பிடுவார். வந்தவனே கெடா காலை ஒரு குடி குடிப்பார். அந்த கெடா இந்த விதரை 2 பெணை வணைவேன். அப்போ அந்த கடை நல்லா பண்ணிடுறானேவேன், என்ன கொட்டையெல்லாம் பிடிக்கிறான் இவன், வளர்த்தையும் கூட ஒரு நாள் கூட இப்படி கிச்சு முச்சு பண்ணலையே, இவன் நல்லா முந்திரி பருப்பு மாதிரி நல்லா டால்டாவெல்லாம் பிணையிறான். காத்த தடவையான் வாய தடவையான் அந்த கெடாய்க்கு அவ்வளோ நல்லா இருக்கு. அந்த கெடா நினைக்கும் குற்றாலத்தில் மேஜிக் சென்டர் வச்சுருக்கான் போல, நல்லா மஜாஜ் பண்ணுறான். இவன் வேஸ்ட்டு, வளர்த்தவன் வேஸ்ட்டு, உங்கூடயே நான் வர்றேன், ஓகே ப்ரோ அப்படின்னு போயிடும் அந்த கடை. ஆனால் காலையில் 5 மணிக்கெல்லாம் கடையை திறந்து இந்த கடா முட்டையை தூக்கி போட்டு வெட்டுறவன் யாரு? இந்த வாங்கிட்டு போனவங்க. அதனால அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு. ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வேறுபாடு? ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வேறுபாடு? எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. நான் உள்ள போயிட்டு வர